வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. 1957 பானுமதி நடித்த 4 தமிழ் படங்களிலும் நடிகர் திலகம் மட்டுமே நீக்கமர நிறைந்திருந்தார். 4ம் 4 ரகம். பிப்ரவரி 27 வெளியானது மக்களை பெற்ற மகராசி. தமிழ் சினிமாவின் முதல் வட்டார மொழி சித்திரம். நன்றாக வசூல் செய்தது. கொங்கு நாட்டு பாஷை வீசும் செங்கோடனாக சிவாஜியும் அவரது முறைப்பெண் பொன்னுரங்கமாக பானுமதியும் நடித்தார்கள். போறவளே போறவளே பொன்னுரங்கம் TM சௌந்தரராஜனும் பானுமதியும் பாடிய மண் மணக்கும் காதல் கீதம். மார்ச் 57 அதை பாடி அன்று வீதிகளில் எத்தனை பேர் ஈவ் டீசிங்கில் மாட்டினார்களோ தெரியாது. பானுமதி அசோகனை ஹீரோவாக்கி மணமகன் தேவை என்ற படத்தை தொடங்கினார். பரணி பிக்சர் தயாரிப்புகள் பொதுவாகவே மிக குறைந்த செலவில் உருவாகும். இதிலும் அகலக்கால் வைப்பது ஆகாது பானுமதிக்கு. மணமகன் தேவை முழுநீள காமெடி பிலிம். பானுமதி தன்னை மையப்படுத்திய திரைக்கதையை உருவாக்கியிருந்தார். அவருக்கு முன் அசோகன் எந்த மாத்திரம், அதுவும் நாயகனாக. அசோகனை அப்புறப்படுத்திவிட்டு சிவாஜி கணேசனை தனக்கு ஜோடியாக்கினார். கணேசனும் பானுமதி மேல் உள்ள அபரிதமான மதிப்பின் காரணமாக மணமகன் தேவையில் நடிக்க ஒப்புக்கொண்டார். கணேசனுடன் சந்திரபாபு, TR ராமச்சந்திரன், A கருணாநிதி என்று ஹாஸ்ய நடிகர்களும் நடித்தார்கள். பானுமதியின் தங்கையாக தேவிகா மணமகன் தேவை மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். டைட்டிலில் தேவிகா என்று பெயர் வராது, பிரமிளா என்று போடுவார்கள். தேவிகாவின் ஒரிஜினல் பெயர் அது. கொடுமையான கோடையில் ஜில்லிப்பாக மணமகன் தேவை மே 17 வெளியானது. ஒரே படத்தில் 10,000 அடிகள் பிரபல நடிகருடன் நடித்து முடித்துவிட்டு மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து அதே படத்தில் சிவாஜியுடன் நடித்த வித்தியாசமான அனுபவம் பானுமதிக்கு ஏற்பட்டது. ஏராளமான வெற்றி சித்திரங்களின் கதாசிரியர், வசனகர்த்தா, வாங்க மச்சான் வாங்க, சொக்கா போட்ட நவாபு, ஜாலிலே ஜிம்கானா போன்ற சூப்பர் ஹிட் குத்துப்பாடல்களின் பிதாமகன் தஞ்சை ராமையா தாஸ், ஆரூர் தாஸின் ஆசான். அவரது தயாரிப்பு ராணி லலிதாங்கி. பிரபல நடிகர் ஒருவர் கழுத்தில் ருத்ராட்சர் மாலை அணிந்து ஆண்டவனே இல்லையே தில்லை தாண்டவனே, உன் போல் ஆண்டவனே இல்லையே என்று பாடி நடிக்க வேண்டும். மூட நம்பிக்கை கருத்துக்கள் வருகின்றது. திமுக கொள்கைக்கு விரோதமாக நடிக்க மாட்டேன் என்று அந்த பிரபல நடிகர் விலகிவிட்டார். பிரபல நடிகருடன் ஏற்பட்ட மோதலால் நின்று போனவை நிறையவே உண்டு. புரட்சி நடிகரை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று ராமையா தாஸுக்கும் ரகசிய எச்சரிக்கைகள் வந்தன. வற்றாத தனது தமிழ் புலமை மீது சபதம் செய்து அதே படத்தை சிவாஜியை வைத்து எடுத்து முடித்து வெற்றி கண்டார் ராமையா தாஸ். பிரபல நடிகருக்கு எதிரான சவாலில் ராமையா தாஸ் ஜெயிக்க ஒத்துழைத்தவர் பானுமதி. பானுமதியை தவிர வேறு நாயகி லலிதாங்கில் நடித்திருந்தால் பிரபல நடிகருக்கு பயந்து அவர்கள் அதில் தொடர்ந்து நடிக்காமல் போயிருப்பார்கள். அல்லது பிரபல நடிகரே நடிக்காதே என்று சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அது முடியாமல் போகவே நான் நடிச்ச கதையில எப்படி சிவாஜியை வைத்து படம் எடுக்கலாம் என்று ராமையா தாஸுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் பிரபல நடிகர். ராமையா தாஸ் தமிழால் தக்க பதில் தந்தார். நீங்கள் நடித்தது லலிதாங்கி, நான் தயாரித்துக் கொண்டிருப்பது ராணி லலிதாங்கி. ராணி லலிதாங்கி செப்டம்பர் 21 வெளியானது. இத்தனை கலாட்டாக்களும் தெரிந்தவர் திமுக தலைவர் அண்ணா. ராணி லலிதாங்கியில் சிவாஜி ஆடிய பரதத்தை பார்த்து மனமாற தன் நண்பர்களிடம் பாராட்டினார். யார் கண்பட்டதோ தெரியவில்லை. மணமகன் தேவையில் என்ன இடையூறு நேர்ந்ததோ. பானுமதியும் நடிகர் திலகமும் அம்பிகாபதி படப்பிடிப்பில் சண்டை போடும்படியான நிலைமை ஏற்பட்டு விட்டது. அதை நேரில் பார்த்த கதாசிரியர் மா லட்சுமணன் சொன்ன தகவல் இது. நள்ளிரவில் அந்த புறத்தில் அம்பிகாபதி நூலேணியில் வழியாக ஏறி அமராவதியின் அறைக்கு வருவார். தடைகளை மீறி காதலர்கள் சந்திக்கும் போது காதல் எல்லை தாண்டும், கண்கள் குளமாகும், உடல் எங்கும் பரவசம் புகுந்தோடும். இந்த காட்சியை சிவாஜியிடம் சொன்னபோது, நல்ல சீன்தான், ஆனால் நான் நூலேடு வழியாக மாடிக்கு வந்து அமராவதின்னு சொல்லி காதலோடு நெருங்குறேன் வச்சுக்குங்க. அடுத்த ஸ்டெப்பா அவங்க கைகளை என் கைகளோடு சேர்த்து பிடிச்சிருக்கிறேன் வச்சுக்குங்க. அதுக்குள்ள அமராவதியா நடிக்கிற அந்த அம்மா வெடுக்குன்னு கையை உதறிடுவாங்க. அதை விட நான் கையை பிடிக்காமலேயே ஆக்ட் பண்ணிடுறேன் என்றார். இருங்க, அந்த அம்மா கிட்ட போய் இதை பத்தி நான் பேசிட்டு வந்து விடுகிறேன் என்று நான் சொன்னேன். நேராக பானுமதியிடம் போனேன். அம்மா, படத்துல முக்கியமான உணர்வு பூர்வமான சீன் இது. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ மாதிரி அந்த சீன் அமையணும்.
அது உங்க 2 பேரோட நடிப்புல தான் இருக்கு. அந்த சீனில் வர்றது சிவாஜியும் பானுமதியும் இல்ல, அம்பிகாபதியும் அமராவதியும் என்று நான் சொல்லிவிட்டேன். நீங்க போக, நான் பார்த்துக்கிறேன் என்று பானுமதி சொல்லியிருக்கிறார். மறுநாள் ஒரே டேக்கில் அந்த காட்சி ஓகே ஆனது. தங்களுக்கிடையே என சிற்சில பேதங்களை மறந்து சிவாஜியும் பானுமதியும் அந்த காட்சிக்கு உயிர் கொடுத்தார்கள். அம்பிகாபதி 1957 தீபாவளிக்கு வெளியானது. நடிகர் திலகமும் பானுமதியும் இணைந்து 10 படங்களில் நடித்திருக்கிறார்கள். அவை கல்வனின் காதலி, தெனாலிராமன், ரங்கூன் ராதா, மக்களை பெற்ற மகராசி, மணமகன் தேவை, ராணி லலிதாங்கி, அம்பிகாபதி, சாரங்கதாரா, ராஜபக்தி, அறிவாளி. 1955 கல்வனின் காதலி, 1956 ரங்கூன் ராதா, 1957 அம்பிகாபதி என்று 3 தீபாவளிகளில் தொடர்ந்து சாதனை முத்திரை பதித்து ஹேட்ரிக் அடித்த ஒரே சினிமா ஜோடி அவர்கள் மாத்திரமே. பானுமதி பிறப்பால் ஆந்திரத்தின் ஆளுமை மிக்க மங்கை. இருந்தும் 1997 இந்திய சுதந்திர பொன் விழாவின் போது அவர் ஒரு நேர்காணலில் சொன்னது, நாகேஸ்வர ராவை விட சிவாஜிக்குத்தான் தாதா சாஹேப் பால்கே விருதை முன்னதாக வழங்கியிருக்க வேண்டும். இத்தகைய உயர்ந்த விருதுகளை கலைஞர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழும் நிலையிலேயே வழங்க வேண்டும். அவர்கள் உடல் நலிவுற்ற பின்பு கருணையோடு வழங்க தேவையில்லை என்று மிக வீரியமாக சிவாஜிக்காக ஓங்கி குரல் கொடுத்தார். சிவாஜியுடனான தனது அரிதார அனுபவங்களை இனிக்க இனிக்க சுவராசியமாக கூறியுள்ளார் பானுமதி. பலதரப்பட்ட படங்களில் நான் நீண்ட காலமாக வெவ்வேறு நடிகர்களுடன் நடித்து வந்திருக்கிறேன். எல்லா ஹீரோவும் என்கிட்ட நெருங்க பயப்படுவாங்க. 30 வயசுல நான் என்னை விட பெரியவங்களுக்கும் அம்மா ஆயிட்டேன். சரி, இதுவும் ரொம்ப சௌரியமா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிவாஜியும் கூட என்னை அம்மானு தான் கூப்பிட ஆரம்பிச்சார். சிவாஜி நான் நடிச்ச ஸ்வர்கசீமா படத்தை 18 தடவை பார்த்தாராம். அதை சந்தோஷமாக சொல்லி என்னையும் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். சிவாஜி என்னை விட சின்னவர். அவரை தம்பி என்றுதான் அழைப்பேன். எனது இந்த நீண்ட நெடிய அனுபவத்தில் சிவாஜி கணேசன் போன்ற திறமை மிக்க நடிகரை நான் சந்தித்ததே இல்லை. சிவாஜி கணேசன் ஒரு பிறவி நடிகர். மாறுபட்ட உணர்ச்சிகளை மின்னல் வேகத்தில் மாற்றி வெளிக்காட்டக்கூடிய அபூர்வ ஆற்றல் பெற்றவர். கணேசனுடன் நான் நடித்த படங்களில் மக்களை பெற்ற மகராசி, ரங்கூன் ராதா இரண்டையும் என்னால் மறக்கவே முடியாது. குறிப்பாக ரங்கூன் ராதாவில் எங்கள் இருவர் மீதே முழு கவனம் செலுத்தி படமாக்கினார்கள். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டிருக்கும் பாத்திரங்களை புரிந்து கொண்டு நடிக்க ஆரம்பிக்கும் போது செட்டில் வேலை செய்பவர்கள் எங்கள் நடிப்பை கண்டு ரசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுவே அவர்களுக்கு ஒரு விருந்தாக அமைந்துவிடும். நான் எந்த படத்தோட ஷூட்டிங் என்றாலும் கொஞ்சம் லேட்டாகத்தான் போவேன். அதை சிவாஜி பல படங்களில் கவனித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் எங்கள் கம்பெனி தயாரித்த மணமகன் தேவை படத்தில் நானும் சிவாஜியும் நடித்தோம். அன்றைய படப்பிடிப்புக்கு சிவாஜி உள்பட எல்லோரும் வந்தாச்சு. வழக்கம் போல நான் மட்டும் லேட். அப்ப சிவாஜியின் கணவர்கிட்ட, அம்மா மற்ற கம்பெனி ஷூட்டிங்கு தான் லேட்டா வர்றாங்கன்னு பார்த்தா உங்க கம்பெனிக்கும் இல்ல லேட்டா வர்றாங்க என்று சிரிக்காமல் சொல்லியிருக்கிறார். அதை சிரித்துக்கொண்டே என் கணவர் என்னிடம் சொல்ல நான் வாய்விட்டு விழுந்து விழுந்து சிரித்தேன். எனக்கு கிடைத்த அபூர்வ சிநேகிதி சிவாஜி மனைவி கமலா அம்மாள். அவங்களுக்கு என் மேல ரொம்ப அபிமானம் உண்டு. எனக்கும் அவங்கன்னா ரொம்ப பிரியம். இந்த அன்பு அதுவரைக்கும் எந்த சினிமா கலைஞர் வீட்டுக்கும் போகாத என்னை சிவாஜி வீட்டுக்கு போக வச்சது. சிவாஜி உடல்நலம் இல்லாம இருந்தப்ப போய் பார்த்து நலம் விசாரிச்சேன். எப்பவும் எனக்கு நல்ல சிநேகிதி கமலா அம்மாள் மட்டும்தான்.